வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன். ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கோயம்புத்தூர், த அட்வர்டைஸ்மெண்ட் கிளப் கோயம்புத்தூர் இருவரும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் அம்பாசிடர் ஆஃப் கோயம்புத்தூர் அவார்டு நிகழ்வு இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இன்றைக்கி எங்களுடைய குரு அருட்தந்தையினுடைய நினைவு நாள் அன்னைக்கு எனக்கு ஒரு பெருமை மிகுந்த அவார்டு கோயம்புத்தூர் ஒரு கொங்கு பெல்ட்டில் எங்களுக்கெல்லாம் பெரிய வரம். கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறது, திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறது பெரிய வரம். இந்த அவார்டு எனக்கு செலெக்ஷன் ஆனோன்னே சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடெண்ட் ராஜேஷ் அண்ணன், செல்வம் ஏஜென்சி நந்தகுமார் அண்ணன், சிவகுமார் இவங்கெல்லாம் ஆஃபீஸுக்கு வந்து இது வரைக்கும் கோயம்புத்தூருக்குள்ளே தான் நாங்கள் இந்த பிராண்டை கொடுத்துருக்குறோம், இது மாதிரி அவார்டெல்லாம் கொடுத்துருக்குறோம், வெளியே எதுக்கு கொடுத்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட்டு முறை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எதுக்காகனா ஆர்எஸ்புரத்துலேருந்து ஏர்போர்ட் வரோன்னா 1.5 மணி நேரம் ஆகுது, திருப்பூர்லேருந்து 40 நிமிஷம் வந்துடுவோம். அப்போ நாங்கள் கோயம்புத்தூர் தூரத்தில் இல்லை அப்படிங்கிறது சபையில் சொல்லிக்கிறேன். அதை வகை என்னென்னா, எனக்கு வந்து இந்த நெசவாளர்கள் மேலே ஏற்பட்ட அனுதாபமும், வேட்டி கட்டினா எல்லா இடத்துலையுமே கிடைச்ச அவமானமும் இந்த அளவுக்கு இந்த போட்டித்துமே நிற்க வச்சுது. நிகழ்வு ஆரம்பிக்கும் முன்னாடியே 1929 இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் போட்டாங்க. அந்த ஃபோட்டோவில் எல்லாம் பார்த்து எல்லாரும் வேட்டி கட்டியிருப்பாங்க. என்னுடைய கனவே என்னென்னா 2050 எல்லோரும் வேட்டி கட்டியிருக்கணும். அதை நோக்கித்தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்முடைய கொங்கு பெல்ட்டினுடைய தலைநகரம் கோவையில் ரொம்ப நாளாக இந்த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மிகப்பெரிய சேவை பண்ணிகிட்ருக்கு. அது அந்த நிறுவனமும் இன்றைக்கி எங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த ப்ரிவென்ஸ்க்கு இன்றைக்கி அவார்டு கொடுத்தாங்க. தங்கவேலன்னா எனக்கு நீண்ட நாளைய நண்பர். இன்றைக்கி தான் நான் நந்தகுமார் பார்த்து, இளங்கோ எனக்கு நல்லா தெரியும், எல்லாருமே உடன் மிகுந்த தொடர்பு இருக்குது. அவங்க ஜெர்மன் கண்ட்ரியோட போட்டி பண்ணுறது பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி தான் எனக்கே தெரிஞ்சுது. நான் ஏதோ பெரிய ஃபாரின் கம்பெனி நினச்சிட்டு இருந்தேன். அவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கேஎம்சிஹெச் டாக்டர் என்ற பேர் மறக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு ஆரம்பத்தில் அரசு பள்ளியில் அவருடைய வாத்தியார், பிடிச்ச வாத்தியார் பேர் ராமராஜ் தான். அதனால் எங்கே போனாலும் என்னை மறக்க முடியாது அவரால். அவர் என்னை வாழ்த்தியது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி கைராட்டையிலிருந்து காற்றாலை வரை கொண்டு வந்துட்டோம் இந்த வேட்டியை. இந்த வேட்டியை எங்களுக்கு என்ன பெரிய சேலஞ்சுனால், இன்ஜினியரிங் லைன் மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி போட்டு மிஷினரி போட்டு பண்ணுறதெல்லாம் இல்லை. வடவள்ளியிலேருந்து அப் டு தருமபுரி வரைக்கும் இருக்கக்கூட மேலே சட்டை இல்லாத 3 வேளை சாப்பிடாத இருக்கிற கிராமப்புற நெசவாளியிலேருந்து எங்களுடைய கேபிட்டலை. இவங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு போடணும், இவங்களும் சட்டு கட்டிடணும், இவங்க பசங்க பொண்ணு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி ஆரம்பித்தோம். அன்றைக்கி வேட்டி கட்டுறதுக்கு ஆள் இல்லை, வேட்டி ஓட்டுறதுக்கு ஆள் இருந்தாங்க. இன்றைக்கி வேட்டி கட்டுறதுக்கு ஆள் நிறைய வந்துட்டாங்க. பிஹெச்சி கோபாலகிருஷ்ணன் கூட சொன்னார், சின்ன குழந்தையிலேருந்து வேட்டி கட்டி வச்சிட்டிங்களே அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டார். எனக்கு பிஹெச்சியில் பிஜி படித்து அவார்டு டிகிரி கொடுத்த மாதிரி இருந்தது இருக்குது. நான் காலேஜே போகல, இன்றைக்கி டிகிரி வாங்கிட்டு அவர் கையில். அப்படி ஒரு நல்ல வாழ்த்து கிடைச்சது. இன்றைக்கி ஆரம்பத்தில் எங்களுக்கு பெரிய சேலஞ்சு என்னென்னா, தீபாவளி இது மாதிரி பண்டிகையில் தான் எங்களுக்கு சேல்ஸ் ஆகுது. அப்போ எங்களுக்கு ஹியூஜ் ஸ்டாக்கு வேர் ஹவுஸில் வைக்க வேண்டியது இருக்குது. அதுதான் எங்களுக்கு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சு அதுதான் எங்களுக்கு பெரிய இண்டஸ்ட்ரீஸாக பண்ண வேண்டியது இருக்குது. இதே கிராஃப்ட்ஸ்மேனை நான் கூப்பிட்டு இது மாதிரி ரேக்கெல்லாம் போடணுங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஆட்டோமேஷன் பண்ணணுன்னு அவர் வந்தார். நிறைய தடவை வந்தார், நானும் போனேன். என்னாலே அந்தளவுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியல, அவராலே அதை ப்ரெசன்டேஷன் எடுக்க முடியல. அதை அப்படியே மேன்யூலாக ஏதோ 2 எடுக்கு ரேக் பண்ணி கொடுத்தாரு, அவ்வளோதான் முடிஞ்சு, அதுக்கு மேலே முடியல. இன்றைக்கி என்னுடைய மாப்பிள்ளை 2 பேர் வந்துட்டாங்க, எல்லாம் ஃபாரினில் படித்து வந்தவங்க. இந்த இன்ஜினியரிங் லைன் கூட அதே மாதிரி கிராஷ்னோடைய சன் கௌதவராமும் வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் தினம் மீட்டிங் போட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்கன்னே எனக்கு தெரியாது. இப்போ போய் பார்த்தா அது பாட்டுக்கு ஆட்டோமேஷன் இறங்குது, அது பாட்டுக்கு பயில் ஆகுது, அது பாட்டுக்கு போகுது, ஆளே இல்லாத நடக்கிறதுக்கு பண்ணிட்டாங்க. அப்போது எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் லைன் இருக்குதுன்னு பார்த்துக்கல.
அதனால் தயவு செய்து திருப்பூரை வேறு ஊரை நினைக்க வேண்டாங்க, கோயம்புத்தூர் கூட இணைச்சிக்குங்க. மெட்ரோ ட்ரெயின் போட்டாங்கன்னா நாம் எல்லாம் ஒன்றாயிருவோம் என்று கூறிக்கொண்டு, இன்றைக்கி பிரீமியர் மில்லுக்கு லெகன்ஸ் அவார்டு கொடுக்குறாங்க. அவங்க இன்றைக்கி ரோடு போட்டு வச்சுங்க எடுத்து நாங்கள் அதில் கார் ஓட்டிகிட்டுருக்குறோம். அதனால் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், என்னோட நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு, எனக்கு ஒரு சாதாரண வேட்டி தயார் பண்ணுறதை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய சபையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய அவார்டு கொடுத்துருக்கீங்க. இந்த அவார்டு என்னோட இந்த 42 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்த தோளோடு தோல் நெசவாளர்களுக்கும், நான் போய் இது வேட்டி வைங்க விற்கும் அப்படின்னு சொல்லி ஒருபோது கேட்டு வாங்கி வச்ச டீலர்களுக்கும், என்ன தான் நான் தங்கத்தை தயார் பண்ணாலுமே அதை கட்டணும்ல, அந்த கல்ச்சர் கொங்கு பெல்ட்டில் இருந்தங்காட்டி தான் அது சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது. முதல் கடை திருப்பூர்லேருந்து வெளியே வந்து ஆரம்பித்தது கோயம்புத்தூர் தான். அன்னைக்கு 2003 முதல் ஷோரூம் ஆரம்பித்தேன் கிருஷ்ணராஜ் வானவரர் மூலிமா. அன்னைக்கு தான் கேம்பெயின் கொடுத்தேன், டேக்லைன் கொடுத்தேன், மதிப்புக்குறிகள் வார்த்தை கொடுத்தேன். இன்றைக்கி 350 ஷோரூம் 15,000 டீலர் ஆகிடுச்சு. அது கொங்கு பெல்ட்டிலேருந்து ஆரம்பிச்சு, கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிச்சு. அதனால் என்றைக்கு நான் கோயம்புத்தூர் மாநகரத்தை கொங்கு பெல்ட்டி மறக்க முடியாது. ஏன்னா நம்ம பூமி கலாச்சாரம் இந்த பூமி. அதனால் 2050 வேண்டியதில்லை நினைக்கிறேன். 2030 எல்லாத்தையும் வேட்டி வைக்கக்கூடிய நம்பிக்கையில் உங்களிடம் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.